ஒருத்தருக்கு வேலை கொடுத்துட்டீங்க, அது வந்து சரியோ தவறோ, ஆனா இப்ப புடுங்குறீங்களே, பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து டிஎம்கே உடைய பிளேயும் இருக்கு, நாம் தமிழர் வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கு. நாம் தமிழர் எங்கேயுமே போய் கேஸ் போட்டதே இல்லையே. இப்ப வந்து தெரியாம பேசக்கூடாது, தெரியாம பேசக்கூடாது. எத்தனை மக்கள் பிரச்சனைகளுக்காக வழக்கு போட்டிருக்கிறோம். நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுற மாணவர்களோட வாய்ப்பை பறிச்சீங்கன்னா நாங்க எதிர்த்து நிக்க. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். Besmani Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Raj Mahal Silks Madurai. இன்னைக்கு முதல்வரோட ஜனநாயகன் படம் வெளியாகி பாக்ஸ் ஆபீஸ் இட்டு கொடுத்துருக்கு. 200 கோடி வசூல் பண்ணியிருக்குன்றாங்க. ஆளுக்கு ஒரு கோடி கொடுங்க, பத்தலன்னா 2 கோடி சேர்த்து கொடுங்க. சீமான் அவர்கள் வந்து கிரவுட் ஃபண்டிங் பண்றாரு. கிரவுட் ஃபண்டிங் வாங்கி அங்க கட்சியில இருக்கவங்க காசு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு ₹1 கொடுக்க சொல்லுங்க. இவர் மட்டும் 2 லட்சம் ரூபாய் வீட்டுல குடி இருக்கிறாரு. ஜனநாயகம் தனிப்பட்ட வாழ்க்கை இந்த இடத்துல இழுத்துட்டு வர வேண்டிய அவசியம் என்ன கிடையாது? அவசியம் என்ன கிடையாது? உங்க கட்சி பண்ண தப்புனால ஏற்பட்ட விபத்து, உங்க கட்சி பண்ண தப்புனால ஏற்பட்ட விபத்துக்கு நாங்க எதுக்கு இது வந்து அவங்களுடைய செக்ரட்டரி வந்து தாக்கல் பண்றாரு. இதுல அவர் சொல்ற மாதிரி எந்த ஜீவோவும் அவங்க காட்டல. 31 பேருக்கு பணியாணை வழங்குறதே ஜீவோட கவர்மெண்ட் ஆர்டர் தான. பணியாணை புதிதாக உருவாக்கப்பட்ட பணிக்கான ஜீவோ. நாங்க வந்து எந்த இருக்கிற பணியிடங்கள்ல நாங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி தரல, புது பணியிடங்களை உருவாக்கி தான் வேலை கொடுக்குறீங்க. அதுக்கான ஆதாரம் இருக்கா? பறிச்சிட்டு தான் போட்டோன்றதுக்கு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. நான் ஆதாரத்தை நான் காட்டுறேன். கேஸ் போட்டதுன்னா வந்துட்டு இப்போ லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்காங்க மேடம். 30 போஸ்ட்டுக்கு தான் 3 லட்சம் பேர் அப்ளை பண்றான். அதுக்குன்னு வந்துட்டு அப்ப அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை கொண்டுருவீங்களா நீங்க? அவர் வந்து பணியானை ரத்து பண்ண வச்சுட்டாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்க அதுல. சரிங்களா? அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க இப்ப அடுத்து என்ன வேலை செய்யறோம்னு தெரியாம இருக்காங்க. அதுக்கு எதிர்க்கட்சியை ரொம்ப பாவப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பிளான் வச்சிருக்கான்னு அவங்களை கேளுங்க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாரு. எப்ப 21 பேர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இறந்தவங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த இல்ல தொடர்ந்து நீங்க அதை ஒப்பிடாதீங்க. ஒப்பிடலைங்கம்மா. பிரச்சனை என்னன்னா அது அரசு இயந்திர ஒரே துப்பாக்கி சூட்டுக்கு 2 முறைக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்க. போலீஸினுடைய அதிகாரம் அப்படி சொல்லுங்க. அந்த செயலுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும். இப்போ உங்களுடைய ஆட்சியில வந்துட்டு 2-3 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. உங்க கஸ்டோடியல் டெத் திமுக ஆட்சியில கேட்டதா மாற்றமேங்கன்னு கேட்பாங்க. இருங்க, அந்த கேஸ் இன்னும் முடியல மேடம். அதுக்கு வந்து நாள் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதுக்குள்ள இவங்க ரிட்டையர்ட் ஆயிருவாங்க. இப்போதைக்கு லிட்டிகேஷன் கேஸ் ஜெயிச்சோ அல்ல தோத்தோ வரும்போது, அந்த வேர்டிக் வரும்போது அன்னைக்கு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அவங்க வந்து வேலையை விட்டு வெளியே அனுப்பணுமா அதை வச்சுக்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். பிஹைண்ட் இட்ஸ் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு வரவேற்பது நான் மஞ்சுளா கோவிந்தன். கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை கொடுக்கப்பட்ட இந்த அரசாணையை தற்போது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல கருணை பணி அரசாணை ரத்து என்பது விஜய் அரசுக்கு பின்னடைவா அல்லது பல பரீட்சையா என்ற தலைப்பை ஒட்டி விவாதிக்க நம்முடைய 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அசோக் குமார் அவர்கள், தாவேக ஆதரவாளர் முனைவர் ஸ்பர்ஜன் அவர்கள், வழக்கறிஞர் ராஜா முகமது அவர்கள், தாவேக ஆதரவாளர் மலைக்கோட்டை பழனிசாமி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அசோக் குமார் அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கரூர்ல தாவேகாவை சார்ந்த ஒரு மாநாடு ஒரு ரேலி மாதிரி ஒன்று நடக்குது. அங்கே மக்கள் வந்து போகிறாங்க. அது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, உயிரிழக்கிறாங்க. அதை ஒட்டி தாவேகா அரசு ஆட்சி அமைத்த பிறகு உங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட் ஜாப் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எதிர்த்து உங்களுடைய கட்சியிலிருந்தும் ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு மனு ஒன்று கொடுக்குறாரு. இது எல்லாமே அரசியல் கட்சிகளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுக்குறாங்க, வாங்குறாங்கன்றது அந்த மக்களுடைய தரப்புலேருந்து ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? அது அவர்களுடைய எமோஷனை வந்து வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. நிச்சயமாக அவங்களுடைய உணர்வுகளையும் நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை இப்படிப்பட்ட அரசு வேலைகளை எல்லாம் கொடுத்து மட்டுமே ஈடு செஞ்சிட முடியுமா அப்படின்னா அதுக்கும் வந்து முழுமையாக ஆமாம் இது மட்டுமே போதும் அப்படின்னு ஒற்றை வரியில் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு தற்காலிக நிவாரணமாகத்தான் பார்க்கப்படும். ஆனால் தற்போது அமைந்திருக்கின்ற தாவேக அரசு கொடுத்திருக்கின்ற இந்த அரசு பணி அப்படிங்கிறது நிவாரணம் கிடையாது. அது சட்டத்திற்கு முரணான ஒன்று. அரசு பணி அப்படிங்கிறது நிவாரண பொருள் கிடையாது. அது தகுதிக்கும் திறமைக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு வெகுமதி. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியுடைய பரப்புரை கூட்டத்திற்கு வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போனவர்களோட குடும்பத்திற்கு அதை வந்து நான் நிவாரண பொருளாக கொடுக்குறேன் அப்படிங்கிறது சட்டத்திற்கு முரணானது. இதை நான் சொல்லலை, நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நேற்றைக்கு இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகளும் இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அரசு பணி என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 14 மற்றும் 16 வலியுறுத்துகின்ற சமத்துவம் மற்றும் சம வாய்ப்பிற்கு எதிராக இருக்குது. அதனால் நாங்கள் இதை வந்து ஏற்றுக்க மாட்டோம், இதை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஆக அதே காரணத்தின் அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சியும் இந்த அரசு பணி கொடுத்ததை எதிர்த்தோமே தவிர மற்றபடி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுத்ததையே நாம் தமிழர் கட்சி மொத்தமா எதிர்த்துச்சு அப்படின்னு சொன்னா ஆனா அதை அரசு நான் வந்து தரப்புல இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பாவம் இல்லையா, அவர்களுக்கு வந்து கருணை அடிப்படையில் தானே இந்த வேலை கொடுத்திருக்கணும். நான் அதைத்தான் சொல்றேன். இல்ல காவல்துறை செய்ததுதான் இந்த இடத்துல தவறுங்கிறதையும் அவங்க அது வந்து நிரூபிக்கப்பட்டுருச்சா? அது வந்து நிரூபிக்கப்பட்டுருச்சா? கடந்த திமுக அரசு செய்த தவறினால்தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, அதனால தான் 41 பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது ஐயத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதா? அந்த வழக்கு இப்போவும் சிபிஐ விசாரணையில இருக்கு, இன்னும் தீர்ப்பு வரல. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க எப்படி கடந்த ஆட்சியோட தவறுனால தான் இத்தனை பேர் இறந்து போனாங்க, அதனால நாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும்? அப்படி உண்மையாகவே உங்களுக்கு கடந்த ஆட்சியின் தவறுதான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் அப்படிங்கறதுல முழுமையா நம்பிக்கை இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க தான் ஆளுங்கட்சி. உங்களுக்கு ஒரு தனிநபர் விசாரணை ஆணையம் அமைப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்தில் அதற்கான இடமும் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தனிநபர் ஆணையம் போடுங்க. 2 மாசமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு தனிநபர் ஆணையம் போட்டு விசாரிச்சு இது மாநில அரசு அமைக்கின்ற ஒரு விசாரணை ஆணையம், அதனுடைய அறிக்கை இது, இதன்படி இந்த கூட்ட நெரிசலுக்கு முழு முதல் காரணம் கடந்த திமுக ஆட்சி தான் அப்படின்னு நிரூபிச்சு காட்டுங்க. நிரூபிச்சு காட்டிட்டு அரசு செய்த தவறினால் ஏற்பட்ட இழப்புக்கு நாங்க இழப்பீடு கொடுக்கிறோம், அரசு பணியை கொடுக்கிறோம்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். மற்றபடி இப்போது இருக்கின்ற சூழல்ல தப்பு யார் மேல அப்படிங்கிறது இன்னும் உறுதியாக நிரூபிக்கப்படாத சூழல்ல நீங்க அரசு பணியை ஒரு நிவாரணமா கொடுக்க முடியாது. ப்ரூவ் பண்ணிட்டு அது கொடுத்தா ஓகேன்னு சொல்ல வரீங்களா? ப்ரூவ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்றேன். ப்ரூவ் பண்ண பிறகு பேசிக்கலாம் யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு. அப்படியே பார்த்தாலும் என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்ட கட்சியின் கூட்டத்துல ஏற்பட்ட விபத்துக்காக அரசு பணி கொடுக்க கூடாது, அது சரி கிடையாது. ஏன்னா காலமாக இந்த அரசு பணிக்காக பல இளைஞர்கள் படிச்சுட்டு தேர்வெழுதி தேர்ச்சி பெற்றும் பணி கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி கூட்டத்துக்கு வந்து கூட்ட நெரிசல சிக்கி இறந்தவங்களுக்கு கொடுக்கறது தப்பு. எஸ்பர்சன் நீங்க சொல்லுங்க, சட்ட நுணுக்கம் வந்து சிறிதளவும் இல்லாம ரொம்ப அவசர கோலத்துல செயல்பட்டதுனால தான் வந்து நீதிமன்றம் இந்த அரசாணையை ரத்து பண்ணியிருக்கா? தாவேகாவினுடைய அந்த ஒரு முன் அனுபவம் இல்லாததான் இது எல்லாத்துக்குமே காரணம்ங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்ல, இது வந்து கம்ப்ளீட்டா வந்து உண்மை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இங்க வந்து ஒரு கேப் இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்திக்கலி இது வந்து கரெக்ட். இப்போ வந்து ஒரு ஹியூமனிட்டேரியன் கிரவுண்ட்ல வந்து ஒரு கம்பேஷனேட் கிரவுண்ட்ல வந்து வேலை கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எந்த விதமான எதிர்ப்பும் வந்து மக்களிடத்துல இருந்து வரவே இல்லை. எதிர்ப்பு எல்லாமே எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா அரசியல் கட்சிகள் அவங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக அவங்க வந்து பல விஷயங்களை வந்து இங்க வந்து முன்வைக்கிறாங்க. அதன்படி இந்த லா அவங்க என்ன டைரக்ஷன்ல வந்து என்ன கோணத்துல வந்து இந்த வேர்டிக்ட் வந்து இந்த ஜட்ஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்னும் கிளியரா இந்த மேண்டேட் இன்னும் வரல. அதை வந்து நம்ம இன்னும் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா வாசிக்க முடியல. ஆனா நமக்கு தெரியறது என்ன அப்படின்னு சொன்னா அரசாங்கத்தினுடைய நோக்கத்தின் மேல வந்து கோர்ட்டுக்கு இந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனா the way they did it, அதை எப்படி செய்தாங்க, அந்த ப்ராக்ரஸ் அதை எப்படி பண்ணாங்க அப்படிங்கற அந்த இடத்துல கேள்வி வரும். டிஎன்பிசிக்கு பயிற்சி பெற்று இருக்காங்களே அவர்கள் எல்லாரும் இதற்கு வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ டிஎன்பிசி வந்து மக்கள், நார்மல் மக்கள், இவங்ககிட்ட வந்து நம்ம வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து நம்ம சும்மா இன்னைக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா யாராவது இதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப மினிமல் பெர்சன்டேஜ் தான் இல்ல அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. 31 பேருக்கு வந்து வேலை கொடுத்ததுனால கருத்து கணிப்பு எடுத்தீங்களா? இல்ல, எடுக்கல. எடுத்தால் கூட மக்கள் வந்து இமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆறாங்க. மக்கள் வந்து அங்க வந்து ஒரு பெரிய இழப்பு நடந்திருக்கு, அந்த இழப்புக்கு வந்து ஒரு ஈடு கட்டுறதுக்காக ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதை வந்து எந்த நல்ல ஒரு மனுஷனும், நல்ல ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனும் அதை எதிர்க்கவே மாட்டான். அப்படி எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு கிடையாது. 31 வேலைனால பெருசா ஒன்றும் டிஎன்பிஎஸ்ல வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸ் அங்க ஒன்றும் நடக்க போறதே கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா அரசாங்கத்தினுடைய நோக்கம் வந்து கரெக்ட். ஆனா the way they did it, அந்த ப்ராக்ரஸ் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு ஒரு தெளிவு இல்லாம இருக்கு. நம்ம வந்து அப்பீலுக்கு போறாங்க, டிவிக்கு அப்படிதான் நியூஸ் சொல்லுது. சோ அந்த அப்பீலுக்கு போகும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருக்கும். குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கே காலி பணியிடங்கள் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வருது. ஆனா போட்டி எழுதக்கூடிய அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன பார்த்தா இதை விட பன்மடங்கு அதிகமா இருக்கு. அப்போ இத்தனை பேருடைய வாய்ப்புகளையும் முடக்கி ஒரு கட்சியினுடைய மீட்டிங்க்கு போன ஒருத்தவங்களுக்கு வந்து உயிரிழந்து போறாங்க.
அது யாராலையும் ஈடுகட்டவே முடியாத ஒரு விஷயம் தான். ஆனா இத்தனை பேருடைய வாய்ப்பை பறிச்சு இவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம்ங்கிற ஒரு ஆதங்கம் வெளிப்படும் இல்லையா அவங்க தரப்புல இருந்து. இல்ல அவங்களுக்கு அந்த என்ன அந்த அந்த ஆதங்கம் வந்து ஒரு ஜென்யூனான ஆதங்கமா இருக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு மன கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஆனாலும் வந்து ஒரு நோபல் காஸ்க்காக இதை வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத எந்த மனசாட்சி உள்ள மனிதனும் அதை வந்து ஏற்றுக்கொள்வான். அந்த 31 பேருக்கு வந்து வேலை கொடுத்ததுனால ஒரு விஷயம் இருக்குல்ல, எத்திக்கல் பத்தி நீங்க பேசுறீங்களா? அப்ப இது எந்த இடத்துல இது சரியா வந்து நிக்கும்? இப்போ நம்ம கூட்டத்துக்கு போனவங்க வந்து எல்லாரும் வந்து தாவேக்காவினர் கிடையாது அப்போதைக்கு. இப்போ அவங்க தாவேக்கால இருந்திருக்கலாம். இப்போ நம்ம நிவாரணம் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த கவர்மெண்ட் வந்து 10 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. விஜய் வந்து கையில இருந்து ஒரு 20 லட்ச ரூபாய் கொடுத்தாரு. பட் அது வந்து போதுமானதாக இல்லை. பிளஸ் அங்க நடந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு திட்டமிட்ட சதியோ அப்படிங்கிற ஒரு கோணத்துல வந்து கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதோடைய வேர்டிக்ட் இன்னும் வரல. அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அந்த சூழ்நிலையை அறிஞ்ச யாருனாலும் வந்து கிளியரா சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு ஜட்மெண்ட், அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் அதை சார்ந்து என்ன முடிவெடுத்தாலும் அது அரசியல் தொடர்பான விமர்சனங்களை ஹேண்டில் பண்றதுக்கு அப்புறம் வரதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு ஒரு அவசரம்? இல்ல லிட்டிகேஷன் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாது. அது வரைக்கும் நீங்க காத்திருக்க முடியாது. இவங்களுக்கு வந்து இமீடியட்டா ஒரு இன்ட்ரீம் சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த டெம்பரரி அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் ஆலையுடைய இதுல இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இன்னும் முடிவே வரவே இல்லையே. அப்ப அங்க வந்து வேலை கொடுத்தாங்களே, அப்ப யாருமே அப்ஜெக்டே பண்ணலையே. இப்போ அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. தயவு செஞ்சு தூத்துக்குடியில நடந்த விஷயத்தையும் கரூர்ல நடந்த விஷயத்தையும் ஒண்ணு சேர்க்க இல்ல அதுவும் இது ஒண்ணு கிடையாது. ஆனா இங்க வந்து குற்றமற்றவர்கள் தான் இங்கே இறந்து போயிருக்காங்க. குற்றமற்றவர்களும் இங்க வந்து இறந்து போயிருக்காங்க. குற்றமே செய்யாதவங்க இறந்து போயிருக்காங்க. ஒரு நடிகரை பார்க்க போனது அது குற்றம் கிடையாது. யார் எங்க போனாலும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது போலீஸுடைய பாதுகாப்பு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அவர் விஜய் வந்து 7 மணிக்கு வர வேண்டியது 10 மணிக்கு தான் வந்தாரு. அப்படி டைமிங்ல நிறைய பிரச்சனை இருக்கு. ஒருவேளை அவர் வரவே இல்லைன்னே வச்சுக்கிடுவோமே, அப்ப வந்து எத்தனை பேர்னாலும் செத்து போயிடலாமா? இதை பத்தி தொடர்ந்து பேசலாம் சார். நீங்க சொல்லுங்க, ஒரு சட்டம் ரீதியாவே இந்த விஷயத்த சொல்லுங்களேன். கருணை அடிப்படையிலான வேலைவாய்ப்பு சட்டம் சொல்வது என்ன சார்? இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த பணி பார்த்துட்டு இருக்கும் போதே உயிரிழக்கிறார் அப்படின்னா அது அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மட்டும்தான் இதை போகலான்றது சட்டம் சொல்லுதா? ஆரல்ஸ் இந்த மாதிரியான கூட்ட நெரிசல்ல போய் உயிரிழக்கக்கூடியவங்களுக்கு இந்த சட்டம், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி கம்பாசனேட் அப்பாயின்மெண்ட்றது கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த டியூட்டியை செய்து கொண்டிருக்கும் போது அவர் திடீர்னு உயிரிழக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தை இம்மிடியேட்டாக வந்து ஃபினான்ஷியலாக பேக்கப் பண்ணுறதுக்காண்டி ஒரு கம்பாசனேட் அப்பாயின்மெண்ட் போடுறது தான் வழக்கம். அதுதான் வந்து உச்சநீதிமன்றம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கொள்கை. கம்பாசனேட் அப்பாயின்மெண்ட்டை எப்படிலாம் கொடுக்கலாம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி சில கைட்லைன்ஸை வந்து கொடுத்துருக்கு. இது வந்து இப்போ கரூரில் நடந்த இன்சிடெண்ட் வந்துட்டு ஒரு அவசர கோலத்தில் அந்த கைட்லைன்ஸை மீறி செய்த ஒரு செயல். ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ தூத்துக்குடியில் நடந்தது மற்ற விஷயங்கள் வந்து இன்றைக்கு வாதத்தில் வந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் எடுத்து வைச்ச வாதம் என்ன அப்படின்னு சொன்னால் இது எங்களுடைய கொள்கை முடிவு, அரசினுடைய கொள்கை முடிவு, இதில் நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து வைக்கிறாங்க. பட் கொள்கை முடிவாக இருந்தால் கூட அடிப்படை உரிமைகள் இல்லை தடையிடும் போது, அடிப்படை உரிமைகள் சில இளைஞர்களுக்கு மறுக்கப்படும் போது நீதிமன்றம் வந்து தலையிடலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. ஒன்று. ஆனால் வேலை வாய்ப்பும் வந்து ஒரு அடிப்படை உரிமை. அதுதான், அது மற்ற இளைஞர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் சொல்கிற இந்த 33 அப்பாயின்மெண்ட்டுக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏற்கனவே வந்துக்கிட்டு 10 அப்பாயின்மெண்ட்டு டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனில் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் 5 அப்பாயின்மெண்ட்டு 10 அப்பாயின்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க, கால் ஃபார் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் வந்துட்டு சென்னையில் மற்ற சிட்டிஸ், மேஜர் சிட்டிஸில் உள்ள பூங்காவில் போங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒவ்வொரு இளைஞனும் அந்த பயிற்சிக்காக படிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த தேர்வை அட்டன் பண்ணுறதுக்காண்டி ஏதாவது ஒரு அரசு வேலை கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லட்சக்கணக்கான இளைஞர்களினுடைய அடிப்படை உரிமையை இந்த ஜீவம் மீறுது அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றம் தலையிடுது. அப்போ வந்து கருணை அடிப்படையிலான வேலை என்பது வேற, கம்பார்சனேட் அப்பாயின்மெண்ட் வேற, விபத்தில் உயிர்ந்த குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய வேலை என்பது வேலை. இது ரெண்டையுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது நீதிமன்றம். இப்போ இங்கே வந்து இது என்னென்னா ஒரு விபத்து, ஒரு நடிகரை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் கூடுது. இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு, யார் மேலே தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜியோவை இஷ்யூ பண்ணக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களே விசாரணைக்கு சென்று வந்திருக்காரு சிபிஐயில். அப்போ இந்த விசாரணை பெண்டிங் இருக்கும்போது அவரே இந்த ஜாப் ஆஃபரை வந்து கொடுக்கும்போது, இந்த ஜியோவை வந்து இஷ்யூ பண்ணும்போது இது விசாரணைக்கும் மாற்றமாக இருக்கும். மாரலி அண்ட் எத்திக்கலி இட் இஸ் எகென்ஸ்ட்டு, லீகலாகவும் இது எகென்ஸ்டாக இருக்கும்
அப்படின்றது தான் இன்றைக்கி நீதிமன்றம் வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்கு. இது கம்பாசனேட் அப்பாயின்மெண்ட்டில் வராது. ஆனா அவர் குற்றம் சாட்டப்பட்ட அந்த பட்டியலில் அவருடைய பேரே இல்லை இல்லையா? குற்றம் சாட்டப்பட்டவருடைய பட்டியலில் இல்லை, விசாரணை வளையத்தில் இருக்கார், அவர் விசாரிக்கப்பட்டிருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் அவர் நம்ம தோழர் சொன்ன மாதிரி அந்த இது யாருனால ஏற்படுத்தப்பட்டதுன்ற விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் குற்றச்சாட்டுகள் வந்து பதிவு செய்யப்படலை, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை. ஒன்றும் இவர் ஏன் தாமதமாக வந்தார், அதற்கான காரணங்கள் என்ன விசாரிக்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் எதுவும் தவறு பண்ணாங்களா விசாரிக்கப்படுது. அப்போ அந்த விசாரணைகள் இருக்கும்போதே அந்த விசாரணையை வந்துக்கிட்டு இன்ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி, அதை மடைமாற்றம் செய்ய மாதிரி ஒரு தன்னுடைய விசஸை, தன்னுடைய கில்ட்டினஸை வந்துக்கிட்டு இந்த ஜிஓ வழியாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது வந்து தவறு. அது லீகலாவோ எத்திக்கலாவோ மாரலாவோ தவறு அப்படின்றது தான் இன்றைக்கி நீதிமன்றத்தினுடைய பார்வையாக இருந்தது. கம்பாசனேட் அப்பாயின்மெண்ட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதுக்கும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கம்பாசனேட் அப்பாயின்மெண்ட்டும் ஒன்றல்ல. ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா எப்போவுமே பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் நிற்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க முயற்சித்து வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு தாவேக்காவினுடைய அந்த கட்டமைப்பு பிம்பத்தினுடைய ஒரு சறுக்கலாக பார்க்கலாமா? தமிழர்கள் நலம், தமிழ்நாட்டு மக்களின் நலம் தன் மையக்கருத்தாக கொண்டு இயங்கும் எங்கள் தளபதி தங்கத்தாயின் தமிழ்த்தாயின் தவப்புதல்வன் பதிலுக்கு வாங்க அண்ணன் விஜய் அவர்களின் ஆசையுடன் தொடங்குகிறேன். இப்போ டிவிகேவோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம உரிமை சம வாய்ப்பு மக்களின் உரிமை, இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக தான் இருக்கிறோம். இன்றைக்கி நீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். கருணையின் அடிப்படையிலையும் மக்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறது அடிப்படையிலையும் அவங்களுக்கு ஒரு அரசு பணியாணையை வழங்கியிருக்காங்க. இந்த 31 பணியாணைகள் வழங்கப்பட்டதுனால இதற்கு முன்னால் டிஎன்பிஎஸ்சியில் இதற்கு முன்னால் அறிவிக்கப்பட்டவங்க இதற்கு அப்புறமா அறிவிக்க போகிற வேலைவாய்ப்புகளை எங்கேயுமே ஒரு வேலைவாய்ப்பு கூட அடுத்த ஒரு வேலைவாய்ப்பை எடுக்கலை. இது வந்து இட்ஸ் நாட் பிளாக்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 31 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டிக்ளேர்டு ஒன்லி ஃபார் அந்த பேரிடரில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக வழங்கப்பட்டது. இது வந்து எங்கேயுமே பிளாக்டு ஆகலை. யாரோட உரிமையும் யாரோடைய வேலைவாய்ப்பையும் இதை பறித்து எடுத்துக்கலை. தகுதியின் அடிப்படையிலையும் அவங்கவுங்க நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்காக வெயிட் பண்ணுறாங்க, வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ மொத்த காலி பணியிடங்கள் வாய்ப்பு குறையாது. அந்த காலி பணியிடங்கள் வாய்ப்பு ஒன்று கூட குறையல. இதில் எப்படி குறையாம இருக்கும்? நீங்க எடுத்து பாருங்க, புதுசா வேலை வாய்ப்பை உருவாக்கி நீங்க கொடுத்தீங்களா? இவங்க அந்த வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்தது வந்து அரசில் அறிவிக்கப்படாத வேலை வாய்ப்பு. இப்போதான் இந்த 31 அரசு இந்த வேலை வாய்ப்புமே கோடிட்ட இடங்களில் பார்த்து 31 இப்போ புதிதாக உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்பு. இதற்காக இவர்களுக்காக வழங்கப்பட்ட வேலை வாய்ப்பு, நிவாரணத்தின் அடிப்படையில் அவங்களோட தகுதிக்காக உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்பு. இருக்கிற வேலை வாய்ப்புல எந்த டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ்டு அதற்கான ஆதாரம் ஏதாவது இருக்கு? நான் காட்டுறேன் உங்களுக்கு. டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கூட பிளாக் பண்ணல இது, சரிங்களா? நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, இவங்க நாங்கள் கேஸ் போட்டுட்டோம், அந்த வேலையை நிறுத்திட்டோம் அப்படின்றதுல தான் ரொம்ப வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த அரசு வேலையை எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன நிவாரணம் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேஸ் தொடர்ந்தவங்களும் கேட்டால் நான் அவங்களுக்கு தேர்தல் அரசியல்லையும் மக்களுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க எல்லாருமே. நான் எந்த எதிர்க்கட்சியும் குறிப்பிட்டு சொல்லலை. அவங்க வந்து அதே மக்களுக்கான கொடுத்த அரசு பணியானே இவங்க ஆட்சிக்கும் வரமாட்டாங்க. ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு பணியானை கொடுக்கறதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நிவாரணம் செய்யப்படல. நாங்கள் கொடுத்தது யாருன்றது தான் பிரச்சனை. ஸ்டாலின் அவர்கள், மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாரு. எப்போ 21 பேர் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த இல்ல தொடர்ந்து நீங்க அத ஒப்பிடாதீங்க. ஒப்பிடலைங்கம்மா, அதுவும் இன்சிடென்ட் இதுவும் இன்சிடென்ட். இட்ஸ் நாட் அது வேற இன்சிடென்ட், இது வேற இன்சிடென்ட். அது வந்து காவல்துறையின் அதிகார மீறல். அதற்கும் இதற்கும் இல்ல இல்ல, நீங்க என்ன வேணா உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா தப்பா, இது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். இல்ல கிடையாது. இல்ல இங்க போலீஸோட ஃபெயில் ஆயிருக்காங்களா? டியூட்டியை செய்யல. தூத்துக்குடி நிகழ்வையும் கரூர் சம்பவத்தையும் ஒப்பிட வேண்டாம். ஒப்பிடாம பட்டாசு வெடிப்பு சாலையில ஒரு விபத்து நடக்குதுன்னா அது விபத்து. ஒரு சாலையில போக்குவரத்து மோதி உயிரிழக்கிறாங்கன்னா அது விபத்து. இது இன்சிடென்ட். அதாவது இந்த சூழ்நிலையில வந்து எந்த தப்புமே செய்யாத பொதுமக்கள் அரசின் கவனமின்மையினாலும் அரசின் பொறுப்பின்மையினாலும் பாதிக்கப்படும் போது, ஒரு நல்ல அரசு தோன்றும் போது அந்த அரசுக்கு எந்த தீர்ப்பு வந்துச்சாண்டீங்க? நீங்க பாதிக்கப்பட்ட எல்லாமே சொல்லிட்டு ஆமா, உயிர் போறதுக்கு பொறுப்பின்மை தானே காரணம். உயிர் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் இல்ல 8 மணி நேரம் தாமதமா வந்ததுனால அங்க வந்து ஒரு 20 வருடம் தாமதமா வந்தா அதுதான் கேக்குறாங்க. அது நிரூபிக்கப்பட்டுச்சா சார்? என்ன பேச விசாரணையில இருக்கு. குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். அந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லைங்கம்மா, நீங்க சொல்றது அப்படி. அப்ப எப்படி இறந்தாங்க? இல்ல சார், ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கப்ப எப்படி இறந்தாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. அத நம்மளும் சொல்ல முடியாது. அது பொறுப்பின்மை யாரோட பொறுப்பின்மைன்றதான் வழக்கு.
தலைவர் தளபதியோட பொறுப்பின்மையா, இல்ல வந்து அரசாங்கத்தோட பொறுப்பின்மையா, இல்ல காவலர்களோட பொறுப்பின்மையா, இல்ல இல்ல உளவுத்துறையோட இப்ப அவர் பொறுப்பின்மையா? பேசும்போதுமே என்ன சொன்னாலும் லேட்டா வந்தது கூட காரணமா இருக்கும். இல்ல லேட்டா அதெல்லாம் யாரும் இருக்க கூடாதுங்கறத என்னோட வாதம். லேட்டாவே வந்துட்டாருனே வச்சுக்கிடுவோமே. அப்படியே ஒரு 10 வருஷம் செத்து போயிரலாமா? மக்களை புரியலையே. அரசோட அப்படி லேட்டா வந்தனா அங்க வந்து பாதுகாப்பு இருக்காதா? அங்கேயும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதான போலீஸோட கடமை. பெரம்பலூர்ல லேட்டா வந்தா பாதுகாப்பு. அதான் அவ்வளவு மேடம். நேரம் மக்கள் காத்திருந்தாங்கன்றது அந்த சரி, இடத்துல பெரம்பலூர்ல குற்றச்சாட்டா இருக்கு. ரத்து பண்ணீங்கல்ல, ஏன் அதே மாதிரி ரத்து பண்ண வேண்டியதான? அரசாங்கம் மக்கள் மேல எத்தனையோ இடத்துல வந்து ரத்து பண்ணாங்க. அக்கறை செலுத்துறவங்க அந்த கூட்டத்தை ரத்து பண்றதுக்கான அதிகாரம் வந்து இல்ல அரசாங்கத்துல இருந்துச்சு. பெரம்பலூர்ல ரத்து பண்ணல, லேட் ஆயிடுச்சு, அதுக்கு மேல போக ஆமா, இல்ல, அந்த மாட்டாங்க. எலெக்ஷன் கேம்பெயின்ல நிறைய இடங்கள்ல வந்து ரத்து பண்ணாங்க. அதே மாதிரி இங்கேயும் ரத்து பண்ணிருக்கலாமே. அல்லது வந்து போலீஸ் வந்து அவர் வந்து கிளியரா சொல்றாரு, என்னை வந்து வழி நடத்தி முன்னாடி கூட்டிட்டு போனாங்க, இந்த இடத்துல தான் வந்து நிக்கணும்னு சொன்னாங்க அப்படின்லாம் அவர் வந்து ஒரு ஸ்பீச்ல சொல்றாரு. இல்ல 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 பொது இது மேடையில அப்படி பொய் சொல்ல முடியாது. உண்மைக்கு முற்றிலும் மாறான ஒன்று. அன்றைக்கு கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குது, இந்த இடத்துலயே நின்னு பேசுங்கன்னு காவலர்கள் எச்சரிச்சாங்க. அவங்க தெளிவா சரிங்க. ஒப்புதல் வாக்குமூலம் அது கொடுத்திருக்காங்க. சாமானிய- அதையும் மீறி கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிற இடத்துக்கு போனது யாரு? கூட்ட கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிற இடத்துக்கு போனது யாரு? உள்ள விடுவீங்களா? நான் கேட்டா உள்ள விடுவீங்களா? விட மாட்டீங்கல்ல. சொன்னா நீங்க நின்னீங்களா? சொன்னா நீங்க நின்னீங்களா? காவல்துறை உங்ககிட்ட சொல்லலன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? இல்ல, இப்ப காவல்துறை உங்ககிட்ட சொல்லலன்னு நிரூபிக்க முடியுமா? யார் கையில இருந்துச்சு? திமுக அரசாங்கத்து கையில இருந்துச்சு. காவல்துறை உங்களை எச்சரிக்கலன்னு நிரூபிக்க முடியுமா? ஒரு தனி மனிதன் நிரூபிக்க முடியுமா? செயல்படுத்த முடியுமா? உங்களுடைய முதலமைச்சரோட கால் ஹிஸ்டரியை வெளியிட தயாரா? கால் ஹிஸ்டரியை வெளியிட தயாரா? ஒரு தனி கால் ஹிஸ்டரியை வெளியிட தயாரா? நாங்க வெளியிட- நான் காவல்துறை மேல தப்பு இல்லைன்னு சொல்லல. உங்க மேல தப்பு இல்லைன்னு நீங்க சொல்றதுக்கு எந்த தகுதி இல்ல. செய்ய முடியுமா? நீங்க சொல்லுங்க இந்த முதல்ல. தவறு ஒரு சரியா தவறை தவறு. ஒரு போலீஸ்காரங்க செய்ய விடுவாங்களா? நான் ஒரு சாதாரண சாமானியன், நான் உள்ளதான் போய் நிப்பேன், நான் உள்ளதான் பேசுவேன் அப்படின்னா பொதுமக்கள் பாதுகாப்பு முக்கியமா, ஒரு சாமானியன் சொல்றது முக்கியமா? அது கேட்கலையே. எப்படி அதெல்லாம் கேட்கல. கேட்கலன்னா தப்பு செய்ய அதெல்லாம் விட்டுருங்களா? கேட்கல. அதான் சார், உங்க கால் ஹிஸ்டரி வெளியிடுங்க. போலீஸ்காரங்க சொன்னாங்க இல்லையா தெரியும். வெளியிட்டோம். நீங்க அவங்கள யார் வெளியிட்டீங்க? எங்க வெளியிட்டீங்க? வெளியிடுங்க. டெல்லியில போய் கேளுங்க சார். வெளியிடுங்க இங்க சார். கேளுங்க. டெல்லியில கேளுங்க. சார், நீங்க இங்க வெளியிடுங்க சார். மக்கள் மன்றத்தை வெளியிடுங்க சார். இல்ல, அதுல வந்து investigation நடந்துட்டு இருக்கு. அதுல உங்களுக்கு என்ன நம்ம மக்கள் மேல அக்கறை? உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இல்ல. மக்கள் 15 வருஷம் எந்த ஏற்பாட்டையும் செய்யாம அவங்கள சாகடிச்ச நீங்க என்ன இல்ல, இப்ப இந்த statement தப்பு தானே. அப்ப வந்து மக்களின் மேல சாகடிச்ச அக்கறை நீங்கன்னு இல்ல. சொல்றதும் வந்து தப்பு தானே. சாகடிச்ச நீங்கன்னு சொல்றதும் தப்பு தான். Investigation இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப நடந்துட்டு தப்பு இருக்கு. தான், அது நான் So, அந்த ஒத்துக்கிறேன். டிஸ்பியூட்டுக்குள்ள நம்ம போக இல்ல, வேண்டாம். இல்ல, நம்ம dispute இல்ல, வச்சோம்னா, கேக்குறேன். ஒருத்தர் வந்து லேட்டா வந்தாங்க வரலங்கிறது மேட்டர் இல்ல. லேட்டா வந்தா கூட அவங்களுக்கு வந்து கரெக்டான நுழைஞ்சேதான் தீருவேன் அப்படின்னா உங்க ஸ்டாஃப்ஸ் செக்யூரிட்டி தான் என்ன விடுவாங்களா மாட்டாங்களாமா? நீங்க பதில் சொல்லுங்கம்மா. நான் ஒரு சாதாரண சாமானியன். நான் உங்க ஆபீஸ்க்குள்ள வரதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. நான் உள்ள வந்து தான் தீருவேன். எனக்கு அழைப்பு கிடையாது, அப்பாயின்மெண்ட் கிடையாது வச்சுக்கோங்க. இல்ல ஒரு ஆபீஸும் கூட்டமும் ஒண்ணு சரி, கிடையாது. கூட்டத்துல இல்ல, அந்த தனியா police இருக்காங்கல்ல, இருக்காங்க. அதோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெக்கானிசம் நான் ஒரு இருக்குல்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு உங்களுக்கு. கவர்மெண்ட் கூட்டம் ஆபீஸ், சொல்ல முடியுமா? கவர்மெண்டோட விட முடியாது இன்ஸ்டிடியூஷன் வந்து மேடம். இருக்கு. இதோ பேக்கப் பண்ற காவல்துறைக்கு போலீஸ் மக்களோட இருக்காங்கல்ல. பாதுகாப்பு தான் இப்போ முக்கியம். இங்க பிரச்சனை என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன் நம்ம நடத்தல. இன்வெஸ்டிகேஷன் வந்து சிபிஐ நடத்துது. சிபிஐட்ட ரெண்டு தரப்புலையுமே வந்துக்கிட்டு வாதம் பிரதிவாதம் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஏன் லேட்டாக வந்தார், இவருடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து சரியாக இருந்துச்சா, அந்த மக்களுக்கு உண்டான எல்லா ஃபுட்டும் எல்லா ஃபெசிலிட்டியும் இவங்க ஏற்பாடு பண்ணாங்களா, ஏன்னா இட் இஸ் எ டியூட்டி ஆஃப் தி ஆர்கனைசர்ஸ். அதே மாதிரி வந்துக்கிட்டு அங்கே உளவுத்துறை ரிப்போர்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கா, இல்லை அங்கே வந்துக்கிட்டு பாதுகாப்பில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்துச்சா, எல்லாமே வந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன். அதனால தான் திமுக வந்து இதை கொடுக்கும்போதே சொன்னாங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்கிறது அந்த இன்வெஸ்டிகேஷன் அதிகாரம் 162 ஆர்டிகல் 162 கொடுக்குறோம். 162 அதுக்கு முதல்வர் ஆகணும். ஜெயிச்சு முதல்வர் ஆனாதான் அந்த அதிகாரம் கிடைக்கும். அந்த முதல்வருக்கு அனைத்து அதிகாரமும் அது உண்டு. முதல்வர் ஆனா தன்னுடைய எல்லா அதிகாரம்லாம் மக்களுக்கு, கிடையாது. தன்னாட்டு அதனால தான் இப்ப மக்களுக்கு கொட்டு வாங்கிருக்காங்க. தனி அதிகாரம் இப்ப கொடுக்கிறதுக்கு அவருக்கு நீதிமன்றம் அதிகாரம் என்ன உண்டு. சொல்லியிருக்குன்னா, நீ முதல்வர் ஆனதுக்காக எல்லாத்தையும் வந்துகிட்டு அந்த உங்களுக்கு குறைகளை மேல்முறையீடு செய்ய செய்வோம். முடியாது. இல்ல இப்போ வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு இல்லையா? அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, அப்பெல்லாம் சொல்லல. தனிநபர் ஆணையம் அமைக்க இப்ப ஆகிட்டு சரி, தனிநபர் ஆணையம் அமைக்க முடியாது. சிபிஐ விசாரணை இருக்கு. இல்ல அமைக்கலாம் முடியாது. கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் அதுக்கு 1952 கேஸ் போடுங்க பிரிவு போய். 3 அமைக்கலாம். கேஸ் போடுங்க. நீங்க இப்ப கேஸ் போட்டு வெட்டி இது என்னது இது? வாங்கிக்கோங்க. உங்களால அமைக்க முடிய நாயக்கு கேஸ் போடணும். வாங்கணுமா? நீங்க தான் போய் கொடுத்த பணியானை நீக்கிறதுக்கு கேஸ் போட்டு வாங்குனீங்க. சார் உங்ககிட்ட எல்லா அதிகாரம் இருக்கு சார். நீங்க ஆணையம் அமைக்கலாம் சார். நீக்கி இருக்கீங்க. மக்கள் ஒரு பொதுமக்கள் ஒரு சாதாரண சாமானிய மக்கள் அவனோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு இந்த மாதிரி கவர்மெண்ட் 1008 விபத்து நடக்குது. அவங்களும் சாமானிய மக்கள். நீங்க அமோனியா விசைவாயு வெளியாகி மக்கள் இறந்தாங்க. நீங்க ஆஃபர் அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட். அது இதுவும் ஆக்சிடென்ட் இல்ல. என்ன சார் இது? அதுல பாதிக்கப்பட்ட மக்கள் தானே. அவங்க ஏழைகள் கிடையாதா? எல்லாரும் பார்வையிலும் மக்கள் பார்வையில சரி, ஒரே நிமிஷம் அவர் சொல்லும்போது என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்கன்ற இந்த படி எல்லாம் போடக்கூடாது, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு
போயிட்டு இருக்கு. நீங்க நானும் அது தப்பு அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ பிளான்ட் மர்டர்னு இல்ல, சொல்றது இல்ல, மக்கள் பார்வையில இன்னைக்கு நான் verdict கொடுக்கல. மக்கள் பார்வையில இன்னைக்கு டேட்ல அப்படிதான் வந்து எல்லாரும் மனசுல பதிஞ்சிருக்கு. அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை ஒருத்தர் சொல்றாரு. அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை செட்டிங் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு மணி நேரம் ஒரு 10 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி அண்ணன் வராரு. இப்ப 25 நிமிஷத்துல இன்னைக்கு அதே மாதிரி சம்பவம் நடந்திருந்தா உங்களுடைய அமைச்சர்களும் அங்கே போயிருப்பாங்க. ஓடிட்டீங்களே. இத பத்தி இப்ப பேசுறீங்க. புசியானந்த விடல, ஆதவ அர்ஜுனா விடல, கட்சிக்காரங்க யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. போட்டீங்களா? மாலை போட விட்டீங்களா நீங்க? ஒரு பேர் ஒரு வாரம் ஓடி போயிட்டு அத பத்தின ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கடையில யாரு வந்து நீங்க வந்து இல்ல இது வந்து இவங்க கொலை பண்ணிட்டாங்க யாரு சொன்னாலும் சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்றாரு மேடம். சொல்ல வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அபத்தமான ஒரு விஷயம். எனக்கு புரியுது, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதனால யாரும் பேசுறாருன்னா பதில் பேசுங்க மேடம். யார் மேலயும் குறிப்பிட்டு பழி போட யாருக்கும் உரிமை இல்லதான். விசாரணை முடியட்டும், உண்மை என்னன்னு தெரியட்டும். கான்ஸ்பிரசி தியரி பேசப்படுதுன்னு தெரியுது இல்ல, ஒரு சதி கோட்பாடு இருக்குல்ல, உண்மை என்ன பேச முடியாது. தியரியின் அடிப்படையில பேச முடியாது. தியரி எல்லாம் பேசல. இங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும். உங்ககிட்ட ஒரு தனிநபர் விசாரணை அமைப்பதற்கான எல்லா அதிகாரமும் இருக்கு. நீங்க ஒரு விசாரணை ஆணையம் போடுங்க. தேவைப்பட்ட நம்புறோம். நாங்க சிபிஐ நம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க தனிப்பட்ட விஜய் வந்து அவருக்கு கீழே காவல்துறையையும் விசாரணை ஆணையத்தையும் நம்பல. பாருங்க, அவர் நிர்வாகத்து மேல அவருக்கே நம்பிக்கை இல்ல. அப்படிதான் டைரக்ட் பண்ணிருக்கு சிபிஐக்கு. சிபிஐ என்ன சொல்லுதோ நாங்க கேக்குறதுக்காக தயாரா இருக்கோம். சிபிஐ நாங்க நம்புறோம். அதனால விஜய்க்கு அவருடைய நிர்வாகத்து மேல நம்பிக்கை இல்ல. அதுக்கு 162 அதிகாரம் வேணும். முதல்வர் ஆகணும். மக்கள் எல்லா அதிகாரமும் சிபிஐ நம்பலாம். ஓகே, அது இங்க பேச்சு கிடையாது. நீங்க பேச்சு கிடையாது, இதான் பேச்சு. ஒரு அதிகாரம் தான் பேசுங்க. ஒரு நிமிஷம் சார், உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தையே பயன்படுத்த மாட்டீங்க. பயன்படுத்துறோம். நீங்க எங்க அதிகாரத்தை இத பத்தியே பேச சொல்லுது. சரி, ஒரு நிமிஷம். ரெண்டு பேரும் ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிக்கிறேன். ரெண்டு பேரும் பேசும்போது திரும்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி கொடுத்ததை திரும்ப சுட்டி காட்டுறாங்க. பிரச்சனை என்னன்னா, அது அரசு இயந்திர ஒரே துப்பாக்கி சூடுக்கு 2 முறைக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்க. ஏடிஎம் அரசு பதில் சொல்லி முடிச்சிடுறேன். கருத்து என்னன்னு தெரிய வரும். இப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் வழங்கப்பட்டுச்சுன்னா, அது ஒரு அரசு இயந்திரத்தால் நடந்த பச்சை படுகொலை. இந்த சொல்ல பயன்படுத்தலாம் நினைக்கிறேன். நடக்கப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் அவங்க தேர்தலில் நின்றுக்க முடியாது. இவர் சொல்ற கருத்து வேறுபட்ட கருத்து. அரசு முடியாது. அரசு ஏன் நிக்க முடியாது? எப்படி ஒரு அரசு இயந்திரத்தை இயக்குற முதல்வர் தானே? அவர் அரசு அதிகாரமே 162 கீழே நிக்க முடியாது. போலீஸினுடைய அதிகாரம் அப்படி சொல்லுங்க. அந்த செயலுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும். இப்போ உங்களுடைய ஆட்சியில வந்துகிட்டு 2-3 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. உங்க கஸ்டோடியல் டெத் திமுக ஆட்சியில கஸ்டோடியல் டெத் ஜாப் ஆஃபர் கொடுத்துட்டீங்களா? கேட்டா மாற்றமேங்கன்னு கேட்பாங்க. இருங்க, ஜாப் ஆஃபர் நான் கேக்குறேன். ஜாப் ஆஃபர் நீங்க ஏழை, அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க, அதனால நாங்க வந்து அவங்க ஃபேமிலியை வந்து அகாமடேட் பண்றதுக்காண்டி கம்பாசனேட் அடிப்படையில் கொடுக்குறோம்னு சொல்றீங்க. இந்த மாதிரி விபத்து பல இடத்துல கொடுத்த எத்தனை பணியாணையை ரத்து செய்ய எத்தனை வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன, எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்ட அரசு வேலைகள் நீக்கப்பட்டது. அவசர கோலத்தில் கொடுக்கப்படல, கரெக்டா ஒரு ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணப்பட்டது. அதனால தான் நீதிமன்றம் திமுகவின் முதல்வர் ஒரு நிமிஷம் உங்கள் அனைவருடைய வாதத்தையும் முன்வைக்கலாம். என்னுடைய கேள்விகளை நான் கேட்கிறேன். சார், நீங்க சொல்லுங்க சார். இப்ப என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு பணியை கொடுக்கிறார். இதுல பயன்பெற்ற, அதாவது அரசு வேலை வாங்கின சக்திவேல் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு ஊடகத்திற்கு போயிட்டு எழுதிருக்காரு. என்ன அப்படின்னா, இவங்க கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் இங்க வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த அரசாணையை ரத்து பண்ணிட்டாங்க, இப்போ எனக்கு நாளைக்கு வேலைக்கு போனோமா என்னன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது மேலும் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினருக்கு மேலும் மேலும் ஒரு மன வளைச்சலை உருவாக்குவது போன்று இல்லையா? அதுக்கு முதல் காரணம் வந்து தாவேகா அரசு தான். தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி காரணம் யார்? சொல்றேன்.
தொடக்கத்திலேயே இப்படி ஒரு அரசு பணி வழங்கினா அதற்கான சட்ட சிக்கல்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறத தீர ஆராய்ந்த பிறகுதான் நீங்க இப்படி ஒரு பணி நியமனத்தையே கொடுத்துருக்கணும். இப்ப சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு அரசு எந்தெந்த வழியில எல்லாம் அரசு பணியை வழங்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கு. ஒன்று, அரசு பணியிலேயே இருந்து ஏதாச்சும் ஒரு விபத்துனாலேயோ மருத்துவ பிரச்சனையினாலேயோ இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு ஈடு செய்கிற விதமா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீங்க தாராளமா அரசு பதவியை வழங்கலாம். இல்ல அரசு இயந்திரத்தால ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதிமன்ற உத்தரவின் பேர்ல நீங்க அரசு பணியை வழங்கலாம். இல்ல அரசு கொள்கை முடிவு எடுத்து இப்படிப்பட்ட அரசு பணிகளை வழங்கலாம். ஆனா அரசோட கொள்கை முடிவு என்பது ஆர்டிகல் 14ஐயும் ஆர்டிகல் 16ஐயும் மீறக்கூடாது. இங்க மீறி இருக்குன்றது தான் பிரச்சனை. இந்த அடிப்படை சட்ட சிக்கலை கூட ஆளும் தாவேக அரசு ஏன் ஆராயாம போச்சு? இதை முன்கூட்டியே தீர ஆராய்ந்து அதுக்கப்புறம் இந்த பணி நியமனத்தை வழங்கி இருந்தா இந்த சிக்கல் வந்திருக்காதே. உண்மையிலேயே சட்ட சிக்கல்கள் ஆராயப்பட்டு இருந்தால் இது சட்டத்திற்கு பொருந்தக்கூடிய ஒன்று இல்லை அப்படின்னு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வந்துருந்துச்சுன்னா இந்த பணி நியமனத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணுமா அப்படின்னா ஆமா 100% கொடுக்கணும். நான் அதை தொடக்கத்திலே சொல்லிட்டேன். இந்த அரசு பதவி கூட அவர்களுக்கு உண்டான போதுமான முழுமையான நிவாரணம் கிடையாது. இந்த அரசு பதவி ஒன்று அவங்களுடைய இழப்பை ஈடு செஞ்சிடாது. ஆனால் இது சட்டத்திற்கு புறம்பா இருக்குன்றதுனால தான் இதை நாங்கள் எதிர்க்கிறோம். மற்றபடி அவங்களுக்கு தேவையான நிவாரணம் கிடைக்கணும். நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே அவங்களுக்கு 35 லட்சம் ரூபாய்க்கான நிவாரண தொகை வழங்கப்பட்டிருக்கு. மேலும் பணத்தொகையை மேலும் நிதி உதவி செய்யுங்க. இன்னைக்கு முதல்வரோட ஜனநாயகன் படம் வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கொடுத்துருக்கு. 200 கோடி வசூல் பண்ணியிருக்குன்றாங்க. ஆளுக்கு ஒரு கோடி கொடுங்க, பத்தலைன்னா 2 கோடி சேர்த்து கொடுங்க. எத்தனை பேர் தொழிலதிபர்கள் இருக்கிறீங்க தாவேகாவுல? அவங்க நிறுவனத்துல வேலை அரசு வேலை சீமான் அவர்கள் கிரவுட் ஃபண்டிங் பண்றாரு. கிரவுட் ஃபண்டிங் வாங்கி கட்சியில இருக்கவங்க காசு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரூபா கொடுக்க சொல்லுங்க. இவர் மட்டும் 2 லட்சம் ரூபாய் வீட்டுல குடி இருக்கிறாரு. கேட்டா கிரவுட் ஃபண்டிங் இது பேச்சே கிடையாது. அப்ப ஜனநாயகம் பேச்சே கிடையாது. இது பேச்சே கிடையாது. இது பேச்சே கிடையாது. ஜனநாயகம் ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இந்த இடத்துல இழுத்துட்டு வர வேண்டிய அவசியம் என்ன கிடையாது? தங்க அவசியம் கிடையாது. உங்க கட்சி பண்ண தப்புனால ஏற்பட்ட விபத்து, உங்க கட்சி பண்ண தப்புனால ஏற்பட்ட விபத்துக்கு நான் எதுக்கு இப்ப ஜனநாயகனுடைய பணத்துடைய வெற்றி அதை வந்து ப்ராஃபிட் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணி கொடுப்போம். அதுல எந்த விதமான இதுல ஆர்டிகல் 162 என்ன சொல்லுதுன்னா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் போடலாம், ரிலீஃப் மெஷர்ஸ் கவர்மெண்ட் போடலாம் அப்படிங்கறது தெளிவா சொல்றாங்க. இது போக அவங்க என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 14 and 16 நீங்க மீறுறீங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வாதம். பட் அதை தாண்டி ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்லுது. ஆர்டிகல் 39A என்ன சொல்லுது, இட்ஸ் a directive principle. இது என்ன சொல்லுதுன்னா, citizens should have an adequate means of livelihood ன்னு சொல்லுது. ஆர்டிகல் 41 என்ன சொல்லுது, state shall within its economic capacity provide public assistance in cases of under deserved அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நாங்க அப்பீலுக்கு போகும்போது இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்ணி நாங்க ஃபைட் பண்ணுவோம். இப்போ மக்களுக்கு நல்லதுதான் செய்திருக்காங்க, இங்க யாரும் தீமையே செய்யல. இப்போ பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு சொன்னா, மக்கள் பார்வையில் இது எப்படி இருக்கும்? ஒருத்தனுக்கு வேலை கொடுத்துட்டீங்க, அது சரியோ தவறோ, ஆனா இப்ப புடுங்குறீங்களே, புடுங்குற 2 கட்சிகள் யாரு? ஒன்னு நாம் தமிழர், ஒன்னு டிஎம்கே. இப்ப இவங்க 2 பேரும் சமீபத்துல கட்சிகள் மீதே பழி போட முடியும். டிஎம்கே ஃபைல் பண்ணல. இல்ல டிஎம்கே அதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இது ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்க. பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல டிஎம்கே உடைய பிளேயும் இருக்கு, நாம் தமிழர் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கு. நாம் தமிழ் எங்குமே போய் கேஸ் போட்டதே இல்லையே. தெரியாம பேசக்கூடாது. எத்தனை மக்கள் பிரச்சனைகளுக்காக வழக்கு போட்டிருக்கிறோம், எத்தனை சூழலியல் சீர்கேட்டுக்காக வழக்கு போட்டிருக்கிறோம். மக்கள் பிரச்சனைக்காக போட்டாங்க, மக்கள் பணியானை புடுங்கிறதுக்கு இப்பதான் போட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுற மாணவர்களோட வாய்ப்பை பறிச்சீங்கன்னா நாங்க எதிர்த்து நிக்கலாம். வாய்ப்பு பறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ புதுசா பணிதான் உருவாக்கிருக்கீங்க. ஜீவோ காட்டுங்க. அந்த பணி புதுசுன்னு சொன்னார்ல, ஜீவோ காட்ட சொல்லுங்க. வேற பேச்ச வேணாம், ஜீவோ காட்ட சொல்லுங்க. எப்பவுமே பணிக்கே ஜீவோ காட்டுங்க. அது காட்டுவாங்க. ஜீவோ காட்டுங்க. நீங்க காட்டுங்க. விவாதத்துல நீங்க தான் பேசுறீங்க. ஜீவோ போய் புதிதாக உருவாக்கப்பட்ட பணிக்காக ஜீவோ இல்ல, பொய். அடுத்தவங்களுக்கான வாய்ப்பை தட்டி பறிச்சிருக்காங்க. வாய்ப்பு தட்டி பறிக்கல. இப்போ அதெல்லாம் டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் தான். அது யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சா, அது டிஎன்பிஎஸ்சி லிஸ்ட்ல இருக்கா, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காமிக்கலாம். இல்ல என்கிட்ட கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன், இது டிரான்ஸ்பரன்சி. அதை ஒளிச்சு மறைச்சலாம் நம்ம செய்ய முடியாது. அதான் காட்டுங்க சார், அந்த ஜீவோவை காட்டுங்க சார். உங்ககிட்ட இருக்கா?
ஜீவோ வந்து கவர்மெண்ட்ல தான் மேடம் இருக்கும், வாங்கி தரேன், மேடம். நாளைக்கு வாங்கி அனுப்புறேன் உங்களுக்கு. இது எப்படி இது ஐயா, ஒரு விவாதத்துக்கு இதெல்லாம் வந்து கேட்டு ஜீவோ வாங்க. எடுத்துட்டு வர மாட்டீங்களா? யார் யாருக்கு என்ன கொடுக்குறாங்க? நீதிமன்றத்தில் கவர்மெண்ட் தாக்கல் செஞ்ச கவுண்டர் அஃபிடவிட் இது வந்து அவங்களுடைய செக்ரட்டரி வந்து தாக்கல் பண்றாரு. இதுல அவர் சொல்ற மாதிரி எந்த ஜீவோவும் அவங்க காட்டல. ரெண்டாவது 31 பேருக்கு பணியாணை பண்ணதே ஜீவோ அதுதான் தான் மேடம். அந்த அந்த ஜீவோவை தான் காமிங்கன்னு இல்ல சொல்லி மேடம், கேக்குறோம். 31 பேருக்கு பணியாணை வர்றதே ஜீவோட கவர்மெண்ட் ஆர்டர் தான பணியாணை. புதிதாக உருவாக்கப்பட்ட பணிக்கான ஜீவோ. ஆமா, இதனால தடுக்கப்பட்ட பணியாணைன்னு சொல்லிருக்காங்க. இது டிஎன்பிசி அறிவிக்கப்பட்ட வேலையை நீங்க தவிர- ஏன் சார் ஜீவோ கோர்ட் இருக்கு வாதத்துல அப்படிங்க வைக்கல? first. அவர் அதுதான் மேடம் பேசும்போது ஜீவோட ஜீவோ இருக்கு. பணியாணை மேடம், கவர்மெண்ட் ஆர்டர் தான் பணியாணைன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஜீவோவை காட்டுங்க. இல்ல, 32 பேர் தான் வழக்கப்பட்டதை நீக்கி ரத்து பண்ணிருக்கேன் நீதிமன்றம், அதான் பணியாணை. ரத்து பண்ணிட்டா பண்ண ஜீவோ எங்க போகும்? ஜீவோ முன்னாடி பண்ணதை காமிங்க. அததான் போட்டு தற்காலிக பணியாணையா வழங்கியிருக்காங்களே மேடம் மக்களுக்கு. அன்னைக்கு தான் தெளிவா கதவு ஒரே ஒரு கேள்வி மட்டும் வீட்டுல கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு அனுமதி. ஒண்ணு இல்ல அண்ணா, இல்ல, ஒரு குழம்பாதீங்கன்னா நிமிஷம் இருக்கு. குழம்பாதீங்கன்னா 31 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்ததற்கான ஜீவோவை நான் கேட்கல. நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, டிஎன்பிசில தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றவர்களோட வாய்ப்பை நாங்க பறிக்கல, இந்த 31 பேருக்காக புதிதாக ஒரு வேலையை உருவாக்கியிருக்கிறோம் சொன்னீங்க. இந்த இப்படி ஒரு இருங்க நான் முடிக்கல TNPSல புதுசா ஒரு வேலையை உருவாக்குனீங்க. நீங்க அவரே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க தான் அவர் வழக்கு போட்டு கேள்வி மக்கள் சார் ஜீவோ நான் கொடுங்க, கேள்வியா ஜீவோ சொல்ல இல்லைன்னு சொல்ல வரேன். நம்ம நான் கிட்ட கேள்வியா கொடுங்க சொல்றேன். சொன்னீங்களா? டிஎன்பிசில அறிவிக்கப்பட்ட பணியிடங்களை நீக்கி தான் இதை போட்டோம்னு சொல்லி அவர்கிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா காட்ட சொல்லுங்க. வேற எங்க இருந்து எடுத்தீங்க சொல்லுங்க. வேற எங்க இருந்து எடுத்தீங்க இந்த பணியை? வேற எங்க இருந்து எடுத்தீங்க? அதுதான் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு வேலையை எங்க இருந்து எடுத்தீங்க? அரசின் கொள்கையின்படி நாங்க வந்து எந்த இருக்கிற பணியிடங்கள்ல நாங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி தரல, புது பணியிடங்களை உருவாக்கி தான் வேலை கொடுத்தீங்களா? அதுக்கான ஆதாரம் இருக்கா? அவங்க வந்து பறிச்சாங்கன்னு சொல்றாங்களா, பறிச்சிட்டு தான் போட்டோன்றதுக்கு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. நான் புதுசா போட்ட இல்ல சார், ஆதாரத்தை நான் வேலை காட்டுறேன். வாய்ப்புகளை நாங்க உருவாக்கி தான் அந்த மேடம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதான் கொடுத்தீங்க. மேடம். அதுக்கான ஆதாரம் அதுக்கு இருக்கா? நான் சொல்றேன் மேடம். அதாவது ஒரு ஜாப் அப்படின்றது கவர்மெண்ட் ஜாப் வந்து பிரைவேட் ஜாப் கிடையாது. கவர்மெண்ட் ஜாப் எப்படி வந்து அலாட் பண்ணணும், ஒரு சாதாரணமாக வந்துக்கிட்டு கோர்ட்டில் வந்துக்கிட்டு கார்டன் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, வந்து பூ பறிக்கிறவங்க, அவங்க முதற்கொண்டு வந்து ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்களுக்குன்னு இன்டர்வியூ வச்சு அவங்களுக்கும் வந்து சேங்ஷன் ஆகணும். டிஎன்பிஎஸ்சி வழியாக தான் எல்லா ஜாப் ஆஃபரும் வந்து போகும். இந்த மாதிரி ரிஹாபிலிட்டேஷன் ஸ்கீமு ஏதாவது ஒரு ஸ்கீம் உருவாக்கி கவர்மெண்ட் வந்து என்னன்னா ஸ்பெஷலாக வந்து என்ன செய்யலாம் பண்ணலாம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன ஸ்கீம் உருவாக்குனீங்க? இப்போ விபத்தின் அடிப்படையில் இறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் உருவாக்குனா, தட் நாட் டிஸ்கிரிமினேட் அண்டர் ஆர்டிகல் 14. அதாவது வந்து அது கரூருக்கு மட்டும்தான் பொருந்துன்றதுல நிற்கக்கூடாது. இப்போ மேட்ரு இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், கரூருக்கு மட்டும் விபத்தில் இறந்தவர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்புன்ற ஸ்கீம் வந்துச்சுன்னா அது நிற்காது. கான்ஸ்டியூஷனலி இஸ் இன்வேலிட். இட் இஸ் எகென்ஸ்ட் ஆர்டிகல் 14. அது ஏன் மற்ற பகுதிகளில் விபத்தில் இறந்தவங்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்களான்ற கேள்வி. அந்த ஆர்டிகல் 16 ஓவர் கம் பண்றதா 162 and section 41 அதெல்லாம் பண்ண முடியாது. பண்ணலாம். ஃபண்டமெண்டல் ரைட்டை தொடர்ந்து ஓவர் கம் பேசலாம். பண்றதுக்கு தொடர்ந்து கான்ஸ்டியூஷன்ல எந்த ப்ரொவிஷன்ஸும் கிடையாது. அது எப்படிங்க? அது எப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல படிச்சுட்டு வாங்க. ஓகே, முதல்வர் அவர்கள் இந்த பணி ஆணையத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வெறும் தற்காலிக பணி அடிப்படையில் தான் உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கேஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சு என்ன நடந்திருக்குன்ற உண்மை வெளியே வந்ததுக்கு பிறகு கொடுத்திருந்தோம் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களை தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை இழந்து தவிக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது போன்ற ஒரு மன உளைச்சலை கொடுப்பதை நம்ம தவிர்த்திருக்கலாம் இல்லையா? ஏன் இவ்வளவு அவசரமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன? ஏன்னா எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு இழப்பீடா இல்லாம அவங்க இடைத்தேர்தலுக்கான ஒரு ஸ்டெப்பா தான் இதை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல, இடைத்தேர்தல்ல வந்து நீங்க வந்து சும்மா நாங்க யாரை நிப்பாட்டினாலும் ஜெயிச்சிருவோம். சோ அவருடைய ஃபேஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்காண்டி கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். இதை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டை நாங்க வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளவு பவர்ஃபுல் சார் மேடம். ஃபேஸ்ன்றது நேர்மையின் அடிப்படையில் தான் மேடம். இன்னைக்கு ஃபேஸ் வேல்யூன்றது நேர்மையின் அடிப்படையில் வந்தது மேடம். இன்னைக்கு வந்து அம்பாசமுத்திரத்துல வந்து சீமான் அண்ணன் வந்து நிக்கிறதா வந்து ஒரு பேச்சு இருக்கு. திமுக சாதகமா இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் கற்பனைக்கெல்லாம் வந்தீங்க. அதே மாதிரி தொடக்கத்துல இருந்து ஆதாரமே எல்லாம் போய் பேசிட்டு இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு? உங்க வாயில ஆதாரம் பேசிட்டு இருக்கீங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ நாளைக்கு ஸ்டாலின் சாரே வந்து நின்னா கூட வந்து அவங்க ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கடினமா இருக்கும் for various reasons. யாரை நிப்பாட்டினாலும் இல்ல, இப்ப எதுக்காண்டி நம்ம வந்து கேஸ் முடியற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, அப்பதான் நான் அந்த தூத்துக்குடி இன்சிடென்ட சொல்றேன். அந்த கேஸ் இன்னும் முடியல மேடம், அதுக்கு வந்து நாள் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதுக்குள்ள இவங்க ரிட்டையர்ட் ஆயிருவாங்க. இப்போதைக்கு கோர்ட் சொன்ன மாதிரி அது டெம்பரரி அப்பாயின்மெண்டாவே இருக்கட்டுமே, அவங்க டெம்பரரி சாலரியே வாங்கட்டுமே. அது கவர்மெண்ட் அப்பாயின்மெண்டா ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கறத என்னோட வாதம். டெம்பரரி அப்பாயின்மெண்டாவே நீங்க கொடுங்க. கோர்ட் சொன்ன மாதிரி டெம்பரரி அப்பாயின்மெண்டாவே இருக்கட்டும். அவங்க வந்து லிட்டிகேஷன் கேஸ் ஜெயிச்சோ அல்ல தோத்தோ வரும்போது அந்த
வேர்டிக்ட் வரும்போது அன்னைக்கு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அவங்க வந்து வேலையை விட்டு வெளியே அனுப்பணுமா அல்லது வச்சுக்கலாம். பாதிக்கப்பட்ட மக்கள் நாளைக்கு எங்களால வேலைக்கு போக முடியுமா இல்லையானே தெரியல நிக்கிறாங்க. இல்ல அதுதான் ஒரு பெரிய மன உளைச்சல வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு கட்சிகளும் அப்படிங்கறத என்னுடைய வாதம். இப்போ பண்ணிருக்காங்க, உங்ககிட்ட பதில் என்னவா இருக்கு இந்த இடத்துல? இல்ல அரசாங்கம் இவர்களை கைவிடாது, எந்த சூழ்நிலையிலும் கைவிடாது. இவர்களுக்காக எந்த எல்லை வரைக்கும்னாலும் போய் அதை வந்து கண்டிப்பா இது ஒரு அரசாணை வந்து இது வந்து கம்பல்சரி நாங்க வந்து வின் பண்ணியே ஆகும். சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஹையர் அப்பீலுக்கு போகும்போது இது டெஃபினட்டா எங்க சைடுல வந்து ஃபேவரபிளா முடியும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. ஒரே ஒரு விஷயம், தூத்துக்குடி விஷயத்துல ஒன்மேன் கமிஷன் அமைக்கப்பட்டு அவர்கள் மீது வந்து சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணப்பட்டு கமிஷன் ரிப்போர்ட் வந்து தூத்துக்குடி இன்சிடென்ட்டுக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அழகாக கேள்வி கேட்டீங்க, அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும் யதார்த்தத்தில். இதை வந்து அரசியலாக்குனது யார்? இதை அவசர கோலத்தில் செஞ்சது தான் பிரச்சனை. அதாவது வந்துக்கிட்டு இதை வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங் இருக்கும்போது ஒரு விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்றது ஒரு காமன் ரூல். இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது சம்மந்தப்பட்டவர்கள் யாரும் அவங்க வந்துட்டு ஏதேனும் ஒரு பொருளையோ அல்லது ஏதேனும் ஒரு பொறுப்பையோ பதவியோ கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. இது வந்து காமன் லா. சோ இந்த ஒரு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா நான் முடிச்சுக்கிறேன். வந்து அத்தனை பேர் வந்து சாராயம் குடிச்சு செத்து போறாங்க. சாராயம் குடிச்சு சாறது வந்து ஒரு பெரிய வந்து வெற்றி சிம்பல் கிடையாது. அன்னைக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வழங்கினாங்க. அப்போ அங்கேயும் வந்து அங்க கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 10 லட்சம் ரூபாய் வழங்கினாங்க. அங்க கேஸ் நடந்துட்டு இன்னைக்கு யார் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சாங்க, யார் குடிச்சாங்க அப்படிங்கற அந்த வேர்டிக்ட் வந்து இல்ல. தப்பான அங்கேயும் வந்து அங்கேயும் ஒரு கவர்மெண்ட் டைரக்ஷன் நடந்துருக்கு. எதுக்காக கள்ளச்சாராயம் குடிச்சாங்க? வேண்டாம் சார், இத பேச ஆரம்பிச்சா வேற எங்கேயும் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய சில காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு, அது வந்துகிட்டு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குது. எப்படின்னா இங்க 10 லட்சம் ரூபாய் ஒரு காம்பன்சேஷன் தான் இந்த இடத்துல இப்பயுமே நீதிமன்றம் அழகா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நீதிமன்றம் அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கு. என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணிருக்கு. என்ன அப்படின்னா நீங்க ஹெல்ப் பண்ணலாம், உதவி பண்ணலாம், ஸ்கில் டெவலப் பண்ணலாம், அவங்கள வந்து ஜாப் ஒர்க் பண்றதுக்கு உண்டான எந்த ரிஹாபிலிட்டேஷன் ஒர்க்கும் பண்ணலாம். ஆனா நீங்க வந்து ஒரு ஜாப்பை வந்து கிரியேட் பண்ணி கம்பாசனேட்ன்ற கீழே வந்து டிஸ்கிரிமினேஷனா நீங்க இவங்களுக்கு மட்டும் கொடுப்பது வந்து தவறு. அரசின் கொள்கை வந்து 162 ஆர்டிகல் வருது. அங்க தான நம்ம வந்து பவர் ஆஃப் தி சிஎம் இந்த அரசாணை ரத்து செய்யப்பட்ட அப்படினா உச்சநீதிமன்றமும் செல்வோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரிவு 14 மற்றும் 16 வந்து இது இப்படி வேலை கொடுக்கிறதுங்கிறது முரணானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உச்சநீதிமன்றம் சென்றாங்க அப்படின்னா உடனடியாக எந்த ஒரு தீர்ப்பும் கிடைக்க போறதுல மீண்டும் அந்த காலதாமதமானது ஏற்படும். பாதிக்கப்பட்ட அந்த மக்களை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? அவர்களுக்கான வாழ்வாதாரம் அடுத்த நாளை நோக்கி என்னவா இருக்குங்கிறதா கேள்வியா இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களை பற்றியான வாழ்வாதாரத்தை சிந்திக்க வேண்டியது கட்டாயமாக அரசின் கடமை. இங்க வந்து நீதிமன்றமும் சிந்திச்சிச்சு. நீதிமன்றத்திலயும் இந்த வாதம் இல்ல கட்டாயம் இருக்கு. அதனாலதான் ஃப்ரம் தி பிகினிங் இட் செல்ஃப் எதிர்கட்சிகள் இது தவறு, சரி கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ரெண்டாவது விஷயம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இல்ல நான் அதாவது நீங்க வந்து கவர்மெண்ட் எங்க கையில இருக்கு, சிஎம் நாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க வந்து என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா தவறான ஒரு அவசர கதியில ஒரு வேலையை கொடுக்குறீங்க, நீதிமன்றம் தலையிடுது. இப்ப நீங்க சொல்றீங்க ஆர்டிகல் நீதிமன்றம் தலையிடல, இவங்க கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டதுன்னா வந்துட்டு இப்ப லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்காங்க மேடம். 30 போஸ்ட்டுக்கு தான் 3 லட்சம் பேர் அப்ளை பண்றான். அதுக்குன்னு வந்துகிட்டு அப்ப அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை கொண்டுருவீங்களா நீங்க? அப்ப நீங்க உங்களுடைய தலைவரை பார்க்க வந்ததுக்காக, நீங்க லேட்டா வந்ததுக்காக, இறந்ததுக்காக டெய்லி படிச்சிட்டு இருக்காங்க. அரசு வேலை வேணும்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பத்தை நடுவுல நிப்பாட்டிடலாமா? அதனாலதான் சொல்றேன். அப்ப அவர் பேசக்கூடாது. நான் அதை பேசவே இல்லை. இரண்டு தரப்புலையும் யார் குற்றவாளிகள் அப்படின்றது விசாரணையில இருக்கு. விசாரணை தான் அதை ப்ரூவ் பண்ணும். அந்த விசாரணையில இருக்கும் போது ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு மிகுந்த பொறுமையும் அவசரமின்மையும் வேணும். யாரும் உங்களை பார்க்க சொன்னா நீங்க வந்துகிட்டு அவர் சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்டா ஹெல்ப் பண்ணலாம், கட்சியா ஹெல்ப் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாமே. எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கொடுக்கலாம். ஒருத்தருடைய வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பை பறிச்சு இன்னொருத்தருக்கு கொடுக்க கூடாது. சரிங்கம்மா, ஒரு நிமிஷம் இருக்குமா. இவங்க தானே வழக்கு தொடர்ந்து அந்த அரசு பணியானை ரத்து பண்ண வச்சாங்க. நாங்க அவங்கள பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். எப்போது பாத்துக்கோ மரியவில்சன் சொல்ல விடுங்க மேடம், நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. அவர் வந்து பணியானை ரத்து பண்ண வச்சுட்டாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்க அதுல. சரிங்களா? அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க இப்ப அடுத்து என்ன வேலை செய்யறோம்னு தெரியாம இருக்காங்க. அதுக்கு
எதிர்க்கட்சியை ரொம்ப பாவப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பிளான் வச்சிருக்கான்னு அவங்களை கேளுங்க. இல்ல சார், இது வந்து கோர்ட்ல தானே விவாதம் மேடம், நடக்குது. இன்னொரு அரசு legal point நான் வந்து சொல்ல விரும்புறேன். இன்னொரு legal point வந்து சொல்ல விரும்புறேன். அரசு வழக்கறிஞர் என்ன பண்ணாரு? அது கேளுங்க. இல்ல இப்போ நான் இன்னொரு லீகல் பாயிண்ட் சொல்றேன். இப்போ TNPSC என்ன பதிலே வரல. அரசு வழக்கறிஞர் என்ன TNPSC பண்ணாரு? என்ன கவுண்ட் போட்டுச்சுன்னு கேளுங்க. கேளுங்க. TNPSC எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது வந்து சிஎம் உடைய டெசிஷன். இது ஒரு அவர் கேபினட் டெசிஷன். இது ஆர்டிகல் 162 நாங்க தலையிட சரியா, சொல்லிட்டாங்க. சரியா. நீதிமன்றத்துல என்ன அதுல ஒரு தவறு பண்ணாரு? இல்லை. ஏன்னா அது இது TNPSC க்கு கீழே வரலையே. இது TNPSC க்கு கீழே வரலையே. இந்த அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எதுவுமே TNPSC சார், க்கு கீழே எந்த ஒரு வரலையே. அரசு பணியா இருந்தாலும் டிஎன்பிசிக்கு கீழே தான் சார் வரணும். Not அரசு mandatory. பணியாணை Not அதிகாரம் mandatory. 162 கீழே வருது, டிஎன்பிஎஸ்சில எப்படிங்க வரும்? சார் 162 என்ன அவரை சொல்ல சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து போட்டித் தேர்வு நடத்தி அதன் மூலமா வெற்றி அடைறவங்களுக்கு தான் அரசு பணியாணை 162 கொடுக்கணும். என்னன்றத சொல்ல சொல்லுங்க. அது இல்ல இல்ல the state government has executive powers to formulate welfare policies and provide relief measures. அதான் 162. இதுல relief measures இருக்கு, welfare policies ரிலீஃப் இருக்கு. மெஷர்ஸ். இந்த 162 இருந்தாலும் சரி இல்ல இதர எந்த ஆர்டிகலா இருந்தாலும் சரி கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்றதுக்கோ இன்ஃப்ரீஜ் பண்றதுக்கோ எந்த உரிமையும் இங்க வயலேஷனே பண்ணலையே. இங்க இங்க வயலேஷனே article பண்ணலையே. 14 Article 41 படி, Article 39A படி, Article 38 படி நம்ம வந்து வயலேட்டே பண்ணல. அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். இது உங்களுடைய நிறைவு கேள்வியாவே இருக்கும். இங்க தீர்ப்பு வந்து ரத்து செய்யப்பட்ட உடனே நாங்க வந்து உச்சநீதிமன்றம் நோக்கி போவோம் அப்படின்னு சொல்றீங்க. உச்சநீதிமன்றம் நோக்கி போறது அப்படிங்கிறது மேலும் காலதாமதத்தை ஏற்படுத்தாதுன்னு உங்களால உறுதியளிக்க முடியுமா? பாதிக்கப்பட்ட மக்களை நாங்க பாதுகாக்கிறதுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அரசின் மூலமாக நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜேபிஆர் மரியவில்ஸ் இருங்க, அதுதான் சொல்றேன், வாழ்வாதாரத்தை பாதுகாக்க சொல்றேன். ஜேபிஆர் மரியவில்சன் நிதித்துறை அமைச்சர் மரியவில்சன் அண்ணன் அவரோட சொந்த நிறுவனத்தில் வர வரைக்கும் வேலை பாருங்க, உங்களுக்கான வாழ்வாதாரத்தை பார்த்தாருன்னு சொல்லியிருக்காரு. இப்ப சரிங்களா, 31 பேருக்குமே கொடுத்துருக்காரு. 31 குடும்பங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இருந்து என்ன சொல்ல லைஃப் இன்சூரன்ஸ் வரைக்கும் போட்டு கொடுத்துருக்கோம், பிளஸ் வேலை கொடுத்துருக்கோம் ஜேபிஆர் காலேஜ்ல. சரிங்களா, அந்த பணியாளர்களை தொடருங்கன்னு சொல்லியிருக்கிறோம். பிளஸ் தனியார் ஊடகத்துக்கு பேட்டியில யாருமே இத பத்தி சொல்லவே இல்லை. ஏன் தாவேக அரசு பண்ணது வெளிய வரலன்னு கேக்குறாங்க. அதுதான் சொல்ல வரேன். அது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அந்த சம்பவம் அந்த பேரிடர் நடந்தப்பயே அவர் சொல்லியிருக்காரு, அந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அப்பயே இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே 20 லட்ச ரூபாய் பணம் நாங்கள் நிவாரண தொகையை அளித்த போதே அந்த உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்குறோம், அப்பவே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கேஸ் நடக்கிறதுனால அரசு மூலியமா என்னென்ன உதவி செய்யலான்றத பிளான்லையும் வச்சிருக்கிறோம். பிளஸ் மரியவில்சன் அண்ணன் சொன்ன பிரகாரம் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் சொன்ன பிரகாரம் அவங்க வந்து இப்போ வேலை கிடைக்கும் வரை அவர்களுக்கு தற்காலிக வேலைகள் வந்து அவங்களோட கம்பெனிகளையும் அவங்க நடத்துகிற இதுலையும் பண்ணித்தரோம். அரசு வந்து ஒரு தற்காலிக ஏதாச்சும் ஒரு பணியாளைகளை கொடுத்து வேற ஏதாச்சும் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி பிளான்ல இருக்காங்க. இதை இப்போ பேரலாக நாங்கள் மேல்முறையீடு செய்து எவ்வளோ சீக்கிரமா அவங்களுக்கு மீண்டும் அரசு பணியை அந்த ஆணையை திரும்பி வாங்கி தருவது தாவேக அரசின் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டுள்ளோம். ஓகே. அதே சமயத்துல வந்து மக்கள் மன்றத்துல வந்து உங்களுக்கு டெஃபினட்டா வந்து தோத்துருவாங்க. ஏன்னா வந்து 8% இருந்த ஓட்டு வந்து இன்னைக்கு என்டிகேக்கு வந்து 4% ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து அவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப மக்கள் மனசுல வந்து எதிர்பார்ப்புகள் எல்லாம் வந்து பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய எதிர்காலத்தையும் உரிமையை பத்தி பேசுறோம். நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. என்டிகே டிஎம்கே பண்றீங்கன்றத ஒத்துக்கிறீங்களா? இல்ல வாக்கரசியல் கிடையாது. இவங்க வந்து ஒருத்தங்களை காயப்படுத்தி அவங்கள வந்து அவங்க சைடுல இழுத்து முடியும். யாரையும் காயப்படுத்தி அதனால அரசியல் லாபம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. யாருக்காவது நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. நான் ஒண்ணே மட்டும் சொல்லிக்கிறேன். சுருக்கமா யாராவது நான் முடிச்சிடுறேன். அப்ப அண்ணன் சொன்னாரு இந்த அரசு வேலை வழங்கியது என்பது அரசோட கொள்கை முடிவு அப்படிங்கிறாரு. அப்ப நான் வந்து இப்படி புரிஞ்சுக்கிறேன், நடைபெறுகின்ற தாவேக அரசோட கொள்கை முடிவின்படி இனி தமிழ்நாட்டுல யாருக்காச்சும் அரசு வேலை வேணும் அப்படின்னா அவங்க எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி மூலமா தேர்வு எழுதி மட்டும் தேர்வாகி அரசு பணிக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. விஜயோட கட்சி கூட்டத்துக்கு எங்கன்னா போய் கூட்ட நெரிசல சிக்கி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அரசு பணி வழங்கப்படும் சொல்ல வர்றாரு. மறைமுகமா இந்த கொள்கை முடிவு அப்படிதான் சொல்லுது. அவரா கொள்கை எழுதுவாரு, அவரா முடிவு நீங்க சொல்ற கொள்கை முடிவு அப்படிதான் சார் சொல்லுது. நீங்க சொல்ற கொள்கை முடிவு அப்படிதான் சொல்லுது. இன்சூரன்ஸ்ல வந்து எனக்கு வந்து காசு கிடைக்கும் அப்படிங்கறதுக்காண்டி நான் நடுரோட்ல நின்னு அல்லது வந்து ரயில்வே அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. நீதிமன்றம் தெளிவா யாருமே செய்ய மாட்டாங்க. நீங்க வந்து அப்படியே கொள்கை முடிவு மக்களை முட்டாள்ற அளவுக்கு பேசுறீங்க. ஒரே ஒரு இறுதி கருத்து என்னன்னா, இது வந்து சட்ட பிரச்சனை, இது வாக்கு அரசியல் கிடையாது. இதுல வந்து நீங்க இவ்வளவு தூரம் இங்க டிபேட் பண்ணக்கூடிய உங்க அரசாங்கம் தான் இந்த அரசு வேலையை நீதிமன்றத்துல வந்து ப்ரொடெக்ஷன் பண்ண வேண்டிய டியூட்டியும் இது இருக்கு. 1000 பேர் கேள்வி கேட்கலாம். ஜனநாயக நாட்டில் உங்களை கேள்வி எழுப்புவதற்கு அற ரீதியான உரிமைகள் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. ஆனால் நீங்கள் தான் இந்த ஜிஓவை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும் நீதிமன்றத்தில். நீதிமன்றம் என்ன சொல்லுது, இது அவசர கதியாக இந்த ஆர்டிக்கலை வயலேட் பண்ணியிருக்கு, அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் உருவாக்க முடியாது. அரசு வழக்கறிஞர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டப்போ அவங்க தரப்புல இருந்து பதில் கிடைக்கல. அதான் அரசு வழக்கு
வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் வந்து ஆர்கியூ பண்ணாரு. அவங்களுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரி வந்து என்ன செய்கிறாரு, கவுண்டர் போடுறாரு. இந்த கவுண்டர்லையுமே இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இன்சிடெண்ட்டில் வந்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க, அது போல தான் நாங்களும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அதாவது வந்துக்கிட்டு இவர் சொல்கிற மாதிரி 162ல் நாங்கள் வந்து ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணோம், இதுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த மாதிரி வந்துக்கிட்டு எங்களுக்கு ஸ்பெஷல் பவர் வீட்டோ பவர் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் அந்த பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்டையே மீறுற அளவுக்கு எனக்கு வீட்டோ பவர் இருக்குன்னு ஆர்குமெண்ட்லாம் பண்ணலை. அங்கே ஆர்குமெண்ட் பண்ணது என்னன்னா, சிம்பத்தி குரூப்பில் ஒரு ரிஹாபிலிட்டேஷன் ஸ்கீமை நாங்கள் ஃப்ரேம் பண்ணோன்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, சரி ரிஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் வந்து டிஸ்கிரிமினேட், நான் பாகுபாடோடு இருக்கக்கூடாது, அது கரூருக்கு மட்டும் இருக்கக்கூடாது, அது பொதுவான ஸ்கீமாக இருக்கணும். இப்போ நீங்கள் விபத்தில் இறக்குறவங்க எல்லா பேத்துக்குமே இப்படி ஒரு ரிஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் தலையிடாது, அந்த அரசு கொள்கையில் தலையிடாது. ஆனால் நீங்கள் ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்கீம் போடுறது வந்துக்கிட்டு இட் இஸ் எ டிஸ்கிரிமினேட்டிஙங் ப்ராசஸ்ஸு. அது வந்து நீங்கள் உங்களுடைய விசஸுக்காக அப்படி ஒரு கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இது பியூர்லி வந்துக்கிட்டு லீகல் இஷ்யூ. இதில் வந்து பொலிட்டிக்கலாக இது வந்து அவர் சரியா, நான் சரியா, டிஎம்கே சரியா, தாவேகா சரியா அப்படின்றதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. இந்த லீகல் இஷ்யூக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்கள் வழக்கறிஞர்கள்ட்ட இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வந்துக்கிட்டு உச்சநீதிமன்றம் போகிறாங்க, ஒரு இன்டீம் ஸ்டே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாப் கண்டினியூ ஆகும். சப்போஸ் இன்டீம் ஸ்டே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் அடுத்த ஆப்ஷனும் சொல்லுது, இவங்களுக்கு நீங்கள் வேறெல்லாம் என்ன செய்யலாம், இந்த ஜாப்பை தவிர வேறு என்ன செய்யலான்னு சொல்லுது. அந்த ரிலீஃப்லாம் கொடுங்க, அவங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு ரிலீஃப் கொடுங்க, வேறு ஏதாவது கொடுங்க. ஆனால் கவர்மெண்ட் ஜாப்புன்றது ஒரு பப்ளிக் ஆஃபீஸ். அந்த பப்ளிக் ஆஃபீஸை எப்படி வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு கொள்கை வடிவுகள் இருக்கு, அதை நீங்க மீறக்கூடாதுன்னு சொல்லி. நன்றி அனைவருக்குமே நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு பங்கேற்று உங்கள் கருத்துக்களை முன்வைத்தமைக்கு நன்றி. பிஹைண்ட் உட்ஸின் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை, தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Rajmahal Silks Madurai.